வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வெற்றிக்கான பொது விதி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பொது விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் யார் இங்கே முயற்சி செய்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய எண்ணமும் நான் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும், எனக்கான இடத்தை பிடிக்கணும், எனக்கான இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கான நேரத்தை, அதுக்கான உழைப்பை, அதுக்கான எஃபெக்டை கொடுக்குறோமா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இங்கே பலரும் தன்னோட நேரத்தை உழைப்பை கொடுக்க தயாராக இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சாத்தியமாகும். இந்த உலகத்தில் ஒரு பொதுவான விதி இருக்குது. அது என்ன தெரியுமா? தன்னோட இலக்குக்காக யார் கடைசி வரையும் முயற்சி பண்ணுறாங்களோ, தன்னை அப்டேட் பண்ணுறாங்களோ, அதுக்காக இறுதி வரை யார் உழைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட நாம் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால தான் நம்மள பல பேர் தோக்கிறதுக்கு காரணமும் கூட. இங்கே உங்களுக்கு ஆசை, கனவு, இலக்கு அப்படின்ட்டு எதுவாக வேணுமா கூட இருக்கலாம். ஆனால் அதை அடைய உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது? இங்கே திட்டமிடாத எந்த ஒரு வேலையும் செயலும் வெற்றியை நோக்கி கொண்டு போகிறது இல்லை. ஸோ உங்கள் இலக்கை அடைய என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. ஒரு தெளிவான திட்டம் தான் உங்களை வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கும். நம்ம முந்தைய பதிவில் சொன்ன விஷயந்தாங்க. இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரெஸ்ட் எடுக்காத, போராடு, உன்னோட இலக்குக்கான நேரத்தை செலவு பண்ணு அப்படின்னு ஆயிரம் சொல்லியிருப்போம். அது எல்லாமே வெற்றிக்கு தேவையான ஒரு விஷயந்தான். இதை கேட்குறப்பையும் பார்க்குறப்பையும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ஆனால் சில மணி நேரம் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷன் ஃபீல் எல்லாமே இருக்குது. மறுபடியும் லெவல் குறைஞ்சி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னோட இலக்கு மீதான நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் எத்தனை பேர் உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீ உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிற, அசைக்க முடியாத அளவுக்கு ஆணித்தனமாக நம்பிக்கை வச்சிருக்கிறியா அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் வேணுமாலும், ஏன் அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு யார் வேணுனாலும் உன்னை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை நீ நம்புறியா அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்கெல்லாம் நம்புறதை விட உன்னை ஒரு பயத்திலே வச்சிருக்கிறாங்க. நீ இதை பண்ணுனா எப்படி உன் லைஃப்பில் சர்வே பண்ணுவ, எப்படி ஜெயிப்ப, எப்படி வளருவ இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு கன்சிடென்ஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதில் இறங்கி தெரிஞ்சுக்கிங்க. உண்மையாலுமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு முறை தோக்கலாம், 2 முறை தோக்கலாம், 3 முறை தோக்கலாம், ஏன் எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். ஆனால் அந்த தோல்வியிலிருந்து என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி கற்றுக்கிட்டு ஒரு தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தோல்வி இல்லை, அதுதான் பயிற்சி, முயற்சி. எண்ட் ஆஃப் த தட் இஸ் ஆல் சக்ஸஸ். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பொதுவான விதியும் கூட. நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அதுக்காக என்னென்ன டாக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல் வலிமை எவ்வளவு இருக்குது, உங்களுடைய மன வலிமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ண வர்றது தான் இந்த தோல்வி, ஃபெயிலியர் எல்லாமே. இங்கே அந்த தோல்வி உன்னை சோதிக்கத்தான் வந்திருக்கே தவிர உன்னை கீழே விடுறதுக்கு இல்லை. அது வெறும் ஒரு சோதனையாக மட்டும் பாரு. ஏன்னா சோதனை செய்யாத எந்த ஒரு பொருளும் மார்க்கெட்டுக்கு வந்ததா சரித்திரம் இல்லை. இந்த பொருள் தரமானதா அப்படின்னு சோதனைக்கு பின்னாடி தான் நம்ம கைக்கு வந்து சேருது. அது மாதிரி தான் உங்களோட வெற்றியும் கூட. நீ ஒரு வெற்றிக்கு சரியான நபரா அப்படின்னு சோதிக்க தான் வந்திருக்கு, அவ்வளோதான். அதிர்ஷ்டசாலியும் சிபாரிசினாலையும் வர வெற்றி அப்படிங்கிறது முழுமையான வெற்றி இல்லை. ஏன்னா அவங்களுடைய முழு பங்கும் அதில் கிடையாது, மற்றவங்களுடைய பங்கும் அதில் இருக்குது. இது மாதிரி தான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்களால தக்க வச்சிக்கவும் முடியாது. தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை அளவைக்கவும் இல்லைனா கீழே தள்ளி விடக்கூட செய்யும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகம் செய்ய வர்றது தான் தோல்வியும் கூட. இங்கே தோக்கிறதோ இல்லை விளறதோ தப்பே இல்லை. ஏன்னா இங்கே தோல்வி சந்திக்காமல் யாரும் வெற்றி அடைஞ்சதாகவே இல்லை. இங்கே தோத்த பிறகு எழாமல் இருந்தால் மட்டும்தான் தப்பு. அதிலிருந்து மீண்டு எழுந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய முதல் வெற்றியும் கூட. ஸோ எதையும் கண்டு பயப்படாமல் எதையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் கை கழுவிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை எங்கேயோ யாரோ ஒருத்தங்க இந்த உலகத்து மூளையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் உங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் என்னோட கேள்வியும் கூட. இந்த சாக்கு போக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சக்ஸஸ்க்கான பலியையும் உழைப்பையும் கொடுக்க தயாராக இருங்க. வெற்றி உங்களுக்கு தான்.
ஸோ என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல் அப்படிங்கிறதால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.